ஓம் ஆதித்யாயச சோமாய மங்களாய புதாட்ச குரு சுக்ர சனி அம்ச ராகுவே கேதுவே நமக. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி, பாரம்பரிய ஜோதிடர் மற்றும் திருமண பொருத்த நிபுணர். நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் கொடுத்து ஆல் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய ரெகுலர் பதிவுகள் உடனடியாக உங்கள் கவனத்திற்கு வரும். நம்ம சேனலை தொடர்ந்து நிறைய கோச்சார பலன்கள் பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். அதன் வரிசையில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது துலா ராசி மற்றும் துலா லக்னத்திற்கு புதா ஆதித்யா யோகம்னு சொல்லக்கூடிய சூரியனும் புதனுடைய இணைஞ்சு உங்களோட ராசிக்கு 11ஆம் பாவகத்தில் சிம்மத்தில் இருக்கக்கூடிய புதன் பகவானுடைய பலன்கள் எப்படி இருக்க போகுது, என்ன மாதிரியான பலன்களை நீங்கள் சந்திக்க போகிறீங்க அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். துலா ராசி மற்றும் துலா லக்னம் சம்மந்தப்படும் போது காலபுருஷனுக்கு இது 7வது வீடு. இங்கே வந்து சுக்கிர பகவான் மூலத்திரிகோணம் பலம் பெற்று சனீஸ்வர பகவான் உச்சம் அடைஞ்சு சூரிய பகவான் நீசம் அடையக்கூடிய வீடு. துலாம் அப்படின்னாவே வந்து பார்த்திங்கன்னா சுக்கிரன் ஞாபகம். அப்போ காலபுருஷனுக்கு 7வது இடம் இருக்கனால இந்த ராசியை பொறுத்தவரையும் கணவன் மனைவி உறவு ஒற்றுமை எல்லாமே ரொம்ப பலமாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பலமாக இருக்கும். எந்த ஒரு விஷயத்துலையுமே வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது இந்த ராசியை பொறுத்தவரை, இந்த ராசியில் எந்த கிரகங்கள் இருந்தாலுமே வாழ்க்கையில் கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட்டை கொடுக்குமா, எப்படியும் நம்ம ஓட்டிடலாமா பொழப்ப அப்படிங்கிற அளவுக்கு ஒரு நல்ல ஒரு யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்குமா, எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் அந்த கஷ்டத்துக்கு இணையான நல்லது நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நடக்கும். இந்த ராசியில் நம்ம பிறந்தா நம்மளுடைய எண்ணங்கள் எப்பொழுதுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா சம்பாத்தியம் பண்ணணும், நல்ல வேலைக்கு போகணும், நல்ல சொகுசாக இருக்கணும். துலாத்தை பொறுத்த வரையும் சுக்கிரன் சம்மந்தப்படுறதுனால எப்பொழுதுமே பிற்காலத்துக்கு என்ன வேணும், சேவிங்ஸ் இருக்குதா இல்லையா அப்படிங்கிறது யோசிக்கவே மாட்டாங்க. இப்போ பணம் வருதா, இப்போ செலவு பண்ணுவாங்க, அடுத்தது நாளைக்கு என்ன அப்படிங்கிறத பார்ப்பாங்க. இந்த சேமிப்பு அப்படிங்கிறது யோசிக்கவே மாட்டாங்க. அதுவும் இல்லாமல் நாளைக்கு இந்த மாதிரி பணம் வருமா வராதா அப்படிங்கிற சிந்தனைகள் கூட துலாத்துக்கிட்ட இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்காது. துளியுமே செல்ஃபிஷ் அப்படிங்கிறது துலாம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இருக்காது. ரெண்டாவது என்னன்னு கேட்டிங்கன்னா ஹெல்பிங் டெண்டன்சி. இந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹெல்பிங் யாருமே பண்ண முடியாது. வேலை சம்மந்தப்பட்ட எந்த ஒரு விஷயம் கேட்டாலும், ஒரு சின்ன டவுட் கேட்டாலும் அல்லது தொழில் சம்மந்தப்பட்ட ரகசியங்கள் கேட்டாலும் எளிதில் வெளிப்படையாக சொல்லக்கூடிய நபர்கள் துலா ராசி மற்றும் துலா லக்னம். எப்பொழுதுமே ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட எண்ணங்களும் தொழில் சம்மந்தப்பட்ட எண்ணங்களும் இந்த ராசியில் ஓடிக்கிட்டே இருக்கும். பிறந்த கால ஜாதகத்தில் சனீஸ்வர பகவான் இங்கே இருக்கக்கூடிய நபர்களாமே சொல்லவே வேண்டியதில்லை. முழுவதுமே தன்னுடைய வந்து பார்த்திங்கன்னா வாழ்க்கையை வேலைக்காக அர்ப்பணிச்சக்கூடிய நபர்களாக இருக்கும். 24 மணி நேரத்தில் 20 மணி நேரம் வேலை செஞ்சிட்ருக்கேன், அந்த வேலைக்கு உண்டான பணம் வந்துச்சா வரலையே அப்படிங்கிறதெல்லாம் யோசிக்கவே மாட்டாங்க. வேலையை திறம்பட செய்யக்கூடிய நபர்கள், எளிதில் மற்றவங்களை நம்பக்கூடிய நபர்கள். அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா, அவங்களுக்கு நம்ம பணம் வாங்கி கொடுக்கலாமா, கொடுக்க வேண்டியது இல்லையா, நம்ம பணத்தை திருப்பி கொடுத்துருவாங்க, நம்மளே கெடுதல் பேசுவாங்களா, இதெல்லாமே யோசிக்கவே மாட்டாங்க. ஒரு விஷயம் நல்லதா கெட்டதான்னு யோசிக்காமையே மற்றவங்களை எளிதில் நம்பக்கூடிய நபர்கள். இந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்களை இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ராசிக்கு அஷ்டமத்தில் குரு பகவான் இருக்கிறதுனால அவமானத்தை அதிகமாக சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். எப்போவுமே 8ஆம் இடத்தோடு குரு சம்மந்தப்பட்ட நமக்கு கிடைக்கிறதெல்லாம் நம்மளை விட்டு உதறி போகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உதறி போகும். கஷ்டம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கஷ்டம் காலையில் குறையிற மாதிரி இருக்கும். இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கடனை அடைக்கிற மாதிரி இருக்கலாம். இந்த ஒரு கடனை அடைக்க போகிறோம் அப்படின்னு பணத்தை எடுத்துகிட்டு போகும்போது இன்னொரு கடன் சேர்ந்து வந்துடுற மாதிரி, ஒரு கஷ்டம் முடியும் போது இன்னொரு கஷ்டத்தை தொடர்ந்து கொடுப்பாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கொடுப்பாரு. தொழில் எல்லாமே துலாத்தை பொறுத்தவரை கடுமையாக பாதிப்படைஞ்சிருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பாதிப்படைஞ்சிருக்கு. அந்த தொழிலில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா ஏற்றம் இறக்கங்கள். இன்னொரு நபரால் அந்த தொழில் வந்து பார்த்திங்கன்னா கடுமையான பிரச்சனைகள், கவலைகள், அந்த தொழிலில் வந்து மற்றவங்களுக்காகவே ஒரு ஒரு விஷயத்த வந்து பார்த்திங்கன்னா ஓட்டுற மாதிரியே இருக்கும். உள்ளே வந்து எதுவுமே வந்து பிரயோஜனப்படாது. ஏன்னா வெளி உலக நபர்களுக்காக அந்த தொழிலை ஓட்டிகிட்டே இருக்கணுமே அப்படிங்கிற எண்ணத்துக்காகவே தொழிலை ஓட்டிகிட்டு இருப்பீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓட்டிகிட்டு இருப்பீங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய சம்சாரத்தோட தலையீடுனால, 3வது நபர்களோட தலையீடுனால பணத்தை வாங்கி நீங்கள் திருப்பி கட்ட முடியாதனால அவங்க வந்து உங்களை பேசும்போது மற்றவங்க எல்லாருக்குமே தெரிய வரக்கூடிய சூழ்நிலைகளை ஏற்படுத்திருச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஏற்படுத்திச்சு. துலாத்தை பொறுத்தவரையும் கணவன் மனைவி உறவு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நிறைய கசப்போடைய போயிட்டுருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கசப்போட போயிட்டுருக்கு. சொல்ல முடியாத அளவுக்கு மன வருத்தங்களும் மன வலிகளுமே ரொம்ப துலாத்துக்கு அதிகம். ஏன்னா ராசியாதிபதி ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு போயிட்டார். நான் வந்து ஒரு ஜடமாக இருக்கேன். இப்போ எப்படி இருந்தீங்களோ இன்றைக்கி அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கீங்க. ராசிக்கு 12ஆம் இடத்துல கேது, ராசி அதிபதி 12ல். நல்லா நீட்டாக ட்ரெஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இன்றைக்கி அந்த ட்ரெஸ்ஸிங் பண்ணுறதே விட்டுருப்பீங்க. ஏனோ தானே இருப்பீங்க. நல்லா க்ளீன் ஷேப்பில் இருந்தீங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பெண்களாக இருக்கட்டும் ரொம்ப நீட்டாக இருக்கணும் சாயந்தரமான அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்கள் அனைவருக்குமே இது வந்து பார்த்திங்கன்னா ஏனோ தானோ அன்றாட செய்யக்கூடிய வேலையவே நீங்கள் செய்யாமல் ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா விரக்தியோடைய உச்சியில் போய் செய்யாமல் ஒரு விஷயங்களை வந்து கவனிக்காமல் உங்களை மீறி அதுக்கு எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு அப்படிங்கிற அளவுக்கு ஒரு சுச்சுவேஷன் நடந்துகிட்ருக்கு. இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாமே நீங்கள் கடந்து வந்த பாதைகள்.
இந்த புத ஆதித்யா யோகம் 11ஆம் இடத்துல அமைஞ்சிருக்கிறதுனால என்ன பலன்கள் முதல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால நான் ஏற்கனவே திருமண வாழ்க்கையில கடுமையாக பாதிப்படைஞ்சிருக்கேன். பாதிப்படைஞ்சு அதிலிருந்து இப்போ தான் படிப்படியாக வெளியே வந்துட்டே இருக்கேன். நீங்க பாசமா வளர்த்துன உங்களுடைய மகனா இருக்கட்டும், மகளா இருக்கட்டும், முதல் திருமணத்தை இழந்து 2வது திருமணத்தில நெறைய சம்மந்தப்பட்ட வலிகளோட இப்ப மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்கீங்களா? பொண்ணு பார்த்துட்டு இருக்கக்கூடிய நபர்கள் அனைவருக்குமே இந்த நேரம் நீங்க எதிர்பார்க்கக்கூடிய 2ஆம் வாழ்க்கை நல்லபடியாக அமையுமா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, அமையும். எப்பொழுதுமே 11ஆம் இடம் பலம் பெறுவது, பலம் பெறும்போது நமக்கு 2ஆம் திருமணத்த ஆட்டோமேட்டிக்கா கொண்டு வந்து விடுமா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, விடும். அதுவும் 7ல இருக்கக்கூடிய கிரகம் வந்து பாதிப்பு அடைஞ்சு தசாபுத்தி வந்து பார்த்தீங்கன்னா, நெகட்டிவா இருக்கும் பட்சத்தில நமக்கு 11ஆம் இடம் பலம் பெறும்போது, நிச்சயமா 2ஆம் திருமணத்துக்கு நம்ம நோக்கி கொண்டு போகும். அந்த நேரம் இந்த நேரமாக இருக்குமா? அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்கும். சூரியனும், புதனும் 11ஆம் இடத்திலே இணைஞ்சு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில, என்னுடைய முதல் திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயத்துலேருந்து நான் இன்னும் மீண்டு வரல. அம்மா, அப்பா வரன்கள் பார்த்துட்ருக்காங்க. அதற்கு உண்டான நானும் தயாராகிக்கலாம் அப்படிங்கிற சூழ்நிலை இருக்கு. இந்த நேரம் நான் வரன்கள் பார்க்கறனால எனக்கு நல்ல வரன்கள் வருமா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பாக வரும். 2ஆம் திருமணம் உங்களுக்கு பிடித்த வகையில அமையுமா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் ஆல்ரெடி முதல் திருமணத்திலே கசப்பு சந்திச்சுட்டேன். இதுவும் அதே மாரி வருமா? எங்களுக்கு பயமா இருக்கு. இது மாரி பிரச்சனைலாம் நாங்க வாழ்க்கையில சந்திச்சதே இல்ல அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு, நிச்சயமா இது ஒரு நல்ல ஒரு திருமண வாழ்க்கையாக அமையுமா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பாக அமையும். ராசியாதிபதி ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு போறதுனால நீங்க பயப்பட தேவையில்ல. மருத்துவ துறையில திறம்பட சக்சஸை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு காலமாக இது இருக்குமா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா இருக்கும். நெறைய கடன் தொந்தரவு அந்த கடனை உள்ளூர்ல இருந்தா என்னால அடைக்கவே முடியாது. நெறைய கேள்விகள், பிரச்சனைகள் வந்துட்டுருக்கு. கொஞ்ச நாள் ஏன்னா துலத்த பொறுத்தவரை நெறைய பேர வாழ்க்கையில ஏத்திவிட்ட ஏணியாக அதே இடத்துல இருந்து, இன்னைக்கு அவங்க பொருளாதாரத்துல நல்ல உயர்வான நிலைக்கு போனாலும், உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணவே இல்ல. சப்போர்ட் பண்றது கூட இல்ல. என்ன ஏதுன்னு கூட நீங்க வந்து ஓரளவுக்கு பொருளாதாரத்துல நீங்க பிரச்சனை சந்திக்கிறனால, இன்னைக்கு வந்து என்ன ஏதுன்னு கூட உங்கள கேட்காம நெறைய மன வலிய குடுத்துருக்காங்க. இனி வரக்கூடிய காலங்கள் நமக்கு தெம்பு இல்லையா? நமக்கு சக்தி இல்லையா? நம்ம பல பேர நம்ம உருவாக்கணும். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, ஜெயிக்க மாட்டோமா? அப்படிங்கிற எண்ணத்தை நோக்கி கொண்டு போகக்கூடிய ஒரு காலமாக இருக்குமா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா இருக்கும். துணிச்சல், தைரியம், தன்னம்பிக்கை 11ஆம் இடம் பரப்புது அபில ஆசைகள். நம்ம என்ன ஆசை வந்து பார்த்தீங்கன்னா படுறோமோ, அந்த ஆசையை நிறைவேத்தி குடுப்பாங்களா? அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்கும். அதேபோல ரொம்ப வருடங்களாக காதலிச்சுட்டு இருக்கோம். என்னுடைய பெற்றோர் சம்மதத்தோடு தான் நான் கல்யாணம் பண்ணலான்ட்டு இருக்கேன். இந்த நேரம் வந்து பார்த்தீங்கன்னா, வீட்ல போய் பெரியவங்க கிட்ட பேசுறதுனால, திருமணம் சம்மந்தப்பட்ட நிகழ்ச்சிகள் நிச்சயமா நல்லபடியாக நடக்குமா? அதில எந்த பிரச்சனைகளும் வருமா? அப்படின்னு கேட்கக்கூடிய நபர்களுக்கு சூரியன் பகவான் பலம் பெறுவதனால, உங்களோட 11ஆம் அதிபதி பலம் பெறுவதனால, நீங்க எதிர்பார்த்த சம்பவங்கள் நடக்கிறதுக்கு இந்த நல்ல நேரமாக இருக்குமா? அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்கும். எப்பொழுதுமே எந்த விஷயத்திலயும் 11ஆம் இடம் சம்மந்தப்பட்ட நம்மளோட ஆசைகளோடு நம்ம எதிர்பார்க்கக்கூடிய வெற்றி, என்ன அளவுக்கு வெற்றி எதிர்பார்க்குறோம் அப்படின்னு கேட்டோன்னா, ஒரு 200% வெற்றி எதிர்பார்க்கன்னா, அதே அளவுக்கு வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும். இன்னைக்கு உங்களுடைய எந்த கிரகம் நல்லா இருந்தாலும் இல்லாட்டியும் சனீஸ்வர பகவான் ராசிக்கு யோகாதிபதி ராசியில உச்சம் பெறக்கூடிய கிரகம் 5ஆம் அதிபதி 5ஆம் இடத்துலயே இருக்காரு. அப்ப 5, 11 சம்மந்தப்பட்டாவே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, காதல்ல சக்சஸை ஏற்படுத்தி, அதன் மூலியமாக ஒரு வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும். மன மகிழ்ச்சி, சந்தோஷத்துக்கு உண்டான திருமண யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்குமா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும். 5ஆம் அதிபதி 11ஆம் அதிபதிய பார்க்கறதுனால, குழந்தை சம்மந்தப்பட்ட விஷயத்துல நாங்க நெறைய தடைகள் ஏற்படுறோம். தாமதம் குழந்தை பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப வருடங்களாக கிடைக்கவே இல்ல. கல்யாணம் ஆகி ரொம்ப வருஷங்களாக நாங்க வந்து பார்த்தீங்கன்னா, குழந்தைக்கு எதிர்பார்த்துட்ருக்கோம். இப்பவும் இது சார்ந்து வெளிய போறதில்ல. குழந்தை எப்ப? குழந்தை எப்ப? அப்படிங்கிறத கேட்டுட்டே இருக்காங்க. இனி வரக்கூடிய காலங்கள் 5, 11 சம்மந்தப்படுறதுனால மன மகிழ்ச்சிகளுக்கு உண்டான குழந்தைகள் கிடைக்குமா? குழந்தை பேருக்கு இது ஒரு நல்ல நேரமா இருக்குமா? இந்த நேரம் நாங்க ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுனால சக்சஸை ஏற்படுத்தி கொடுக்குமா? இந்த மாதிரியான கேள்விகளுக்கு நிச்சயமாக நீங்க குழந்தை பேருக்கு ஒரு நல்ல ஒரு நேரத்தை இந்த நேரமாக கருதலாமா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பாக கருதலாம். அதேபோல துணிச்சல், தைரியம், தன்னம்பிக்கை, செயல்திறன் எல்லாமே ஜெயிச்சுட்டு அதன் மூலியமாக வாழ்க்கையில ஒரு பொருளாதாரத்தை நோக்கி ஓடக்கூடிய காலமாக இருக்குமா? யாரோ என்னமோ சொல்லிட்டு போறாங்க. இனி நம்ம வந்து வருமானத்துக்கு உண்டான வேலையை மட்டும் பார்க்கலாம். அப்படின்னு உங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, இத்தன நாளா ஹோப் இல்லாம, நம்ம ஒரு அதிர்ஷ்டம் இல்ல அப்படிங்கிற எண்ணத்தை நோக்கி ஓடிட்டு இருந்த உங்களுக்கு, 11ஆம் இடம் பலம் பெற்றாலே நமக்கு யாரோ இருக்காங்க, நம்மள சப்போர்ட் பண்றதுக்கு யாரோ இருக்காங்க, நமக்கு ஹெல்ப் பண்றதுக்கு யாரோ இருக்காங்க அப்படின்னு நினைக்கக்கூடிய காலமாக இது இருக்குமா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பாக இருக்கும். இப்ப நீங்க கேட்டுருந்துட்டு இருந்த அனைத்துமே கோச்சார பலன்கள் தான். 40லிருந்து 60% மட்டுமே பொருந்தும். தனிப்பட்ட ஜாதகத்த நம்ம எடுத்து தசாபுத்தி நடப்பு அந்தரம் கணிக்கும்போது, கிரகம் பெற்ற பலம், பலவீனம் அடிப்படையில பலன்கள் கூடவோ, குறையவோ செய்யும் அப்படிங்கிறதுல ஒரு பொது மாற்றம் இல்லைங்க. தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்க ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டா,
கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் வணங்கக்கூடிய நரசிம்மர் உங்கள் எல்லோருக்குமே நல்ல வளமான வாழ்க்கையை ஏற்படுத்தி தர நான் நிச்சயமாக பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். மீண்டும் ஒரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி. நன்றி, வணக்கம்.